வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விண்வெளி தொழிலில் அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 10,000 கோடி. இப்போது நம்ம தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்கு தமிழக அமைச்சரவையிலையும் ஒப்புதல் கிடைத்திருக்கு. இவங்க 3 இலக்குகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, விண்வெளி துறையில் தகுதியான மற்றும் திறமையானவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இரண்டாவதாக, விண்வெளி துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி அளவுக்கு முதலீடு ஈர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக, இதன் மூலமாக குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி 3 இலக்குகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதற்காக தமிழக அரசு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி சார்ந்த தயாரிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கிறதுக்கு 50% சலுகைகளை அரசு வழங்குவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை, விண்வெளி தொடர்பான ஒரு பொருளை உருவாக்கியிருக்காரு, ஒரு கருவியை உருவாக்கியிருக்காரு. அதை அவர் காப்பிரைட் வாங்க போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அதில் 50,000 நம்ம தமிழக அரசு அவருக்கு வழங்குவாங்க. அடுத்தது, விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஊதியம், மானியம் வழங்குவாங்க. எப்படின்னா, இப்போ விண்வெளி தொழில் தொடர்பான ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சிங்களேன். அங்கே ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அவருக்கு 1 லட்ச ரூபா சேலரி கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதம் அப்படின்னா, அந்த 1 லட்சத்தில் அந்த கம்பெனி 70,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதல் ஆண்டு 30,000 ரூபா கொடுப்பாங்க. அதாவது 30% கொடுப்பாங்க. இரண்டாவது ஆண்டு 20% கொடுப்பாங்க. அப்போ இரண்டாவது ஆண்டு அவருக்கு அதே 1 லட்ச ரூபா தான் சேலரி அப்படின்னா அதில் 80,000 அந்த கம்பெனி கொடுப்பாங்க. 20,000 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மூன்றாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா 10% நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முழுவதுமே அந்த கம்பெனி தான் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது, சிஃபி நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சிறுசேரி. சிறுசேரி அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே சிப்காட் தொழில் பூங்காவில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இதோடைய முழு பேர் என்ன அப்படின்னா, சிஃபி இன்ஃபினிட் ஸ்பேசஸ் லிமிடெட்ஸ் ஏஏ ரெடி சென்டர் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஒரு மையம் தான். ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் திறந்து வைக்கிறாரு. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது கிடையாது. ஓகேவா? இது தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவுத்தளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ புதிய பேட்சஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி ரெகுலர் பேட்சஸ் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, சுருச்சி இந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த துப்பாக்கி சுடுதல் தொடர்பாக இந்த சுருச்சி இந்தர் சிங் இவங்களுடைய பேர் நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்குது. இப்போ உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி பெருவுடைய தலைநகரான லிமாவில் நடைபெற்றுருக்கு. இதில் நம்ம இந்தியாவுடைய சுருச்சி இந்தர் சிங் அப்புறம் சௌரவ் சௌத்ரி இவங்களுடைய இணை தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படிங்கிற பிரிவில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் மிக்ஸ்டு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பு அல்லது மிக்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து விளையாடுறது அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, ஏற்கனவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்த சுருச்சி இந்தர் சிங் தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சில போட்டிகளில் கூட ஏற்கனவே தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க இந்த ஆண்டிலேயே. அடுத்தது, தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பாச் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். பாச் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னா போட்செஃப் ஸ்ட்ரூம் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா இவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். இவர் ஈட்டி எறிந்த தூரம் 84.52 மீட்டர். இந்த நடப்பு சீசனுடைய முதல் ஈட்டியறிதல் போட்டி இதுதான். இதிலேயே இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் இந்த ஆண்டு நிறைய ஈட்டியறிதல் தொடர்பான போட்டி நடைபெற போது அதில் எல்லாமே இவர் கலந்துக்க தான் போகிறாரு. இவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் இவர் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது,
தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்களில் 100 அடிக்கு மேல் உயரமுள்ள முருகர் சிலை அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 3 கோயில்களில் 100 அடிக்கு மேலே இருக்கிற முருகர் சிலை வந்து அமைக்க போகிறாங்க. எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். முதல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில், இங்கே பார்த்தீங்கன்னா 184 அடி உயரமான முருகர் சிலை வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் அப்படிங்கிற பகுதியில் அருள்மிகு வேலாயுத சாமி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இங்கே 180 அடி உயரத்தில் இந்த ஒரு முருகர் சிலை அமைக்க போகிறாங்க. அடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமிரி அப்படிங்கிற பகுதி இருக்குது. இங்கே வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 114 அடி உயரத்தில் இந்த முருகர் சிலையை அமைக்க போகிறாங்க. இது எல்லாமே நம்ம தமிழக இந்து சமய அறநிலைத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சகம் இன்னும் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். கிராம கோயில்களில் பூசாரிகள் இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஆதி திராவிடர் கோயில்களில் அர்ச்சகர்கள் இருக்காங்கல்ல, இவங்களில் ஒரு 10,000 பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூபாய் 12,000 வந்து மானியமாக வழங்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த இருசக்கர வாகனத்துடைய காசு வந்து ஒரு 60,000 வச்சுங்களேன். அப்போ வந்து 12,000 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு 1000 இணையர்களுக்கு திருக்கோயில் சார்பாக திருமணம் செய்து வைக்கிறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா 4 கிராம் தங்கத்தாலி உட்பட ரூபாய் 70,000 மதிப்பில் சீர்வரிசை வழங்கி இந்த திருமணத்தை வந்து நடத்த போகிறாங்க. அடுத்தது ஒரு கால பூஜை, அதாவது கோயில்களில் ஒரு நேரத்துக்கு மட்டும் பூஜை செய்கிற மாதிரி ஒரு திட்டம் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அந்த பூஜை செய்கிற அந்த அர்ச்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மாத ஊக்கத்தொகையாக இதற்கு முன்னாடி 1000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து 1500 ரூபாவாக வழங்க போகிறாங்க. அடுத்தது எங்கு கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என தமிழக தொல்லியல் துறை அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போது கல்வெட்டு அருங்காட்சியகம் இது மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழக தொல்லியல் துறை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்பாடு வரலாறு அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு பண்பாடு மண்டலத்துடைய தனித்தன்மைகளை எடுத்துக்கூற மாதிரிப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 12 வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அந்த 12 என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் தெரிவிப்பாங்க. அடுத்தது எங்கு பௌத்த பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போது தமிழக சுற்றுலாத்துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பௌத்த பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் சமண பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமணம் அப்படின்னா இந்த ஜெயினிசம் இருக்குல்ல, அதுதான். அதே மாதிரி மாமல்லபுரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, நாகூர் இந்த இடங்கள் எல்லாமே சுற்றுலாவுக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள். இதெல்லாமே மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்காக ரூபாய் 100 கோடியில் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது கலைத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது எவ்வளோ ரூபாய் பரிசு தொகையுடன் தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 10 லட்சம். இப்போது நம்ம தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை இவங்க சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற விருது வந்து வழங்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா இயல், இசை, நாடகம், நாட்டியம், கிராமிய கலைகள் இதில் எல்லாம் குறிப்பிடத்தக்க சேவைகள் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தங்களுக்கு வழங்க போகிறாங்க. ஒரு ஆண்டில் ஒருத்தங்களுக்கு தான் வழங்க போகிறாங்க. இந்த விருது ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை கொண்டது. அதே மாதிரி திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிய அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அனைத்து மாவட்டங்கள்லையும் தமிழ் இசை விழாக்கள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இப்போது சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கிறதுக்கான நெறிமுறைகளை 6 மாதங்களுக்குள்ளாடியே அமைக்கணும் அப்படின்னு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம், இது ஏப்ரல் 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பேரிடர்கள் மற்றும் மோதல்களால் பாரம்பரியம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறது. அதாவது இப்போ நமக்கு தெரியும், ஒரு போர் வந்துச்சு அல்லது ஒரு பேரிடம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு இடம் இது அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக என்ன அப்படின்னா 60 ஆண்டு கால ஐகோமாஸ் நடவடிக்கையிலிருந்து தயார் நிலை மற்றும் கற்றல் அப்படிங்கிறது. அதாவது ஐகோமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இப்போனா 1965ஆம் ஆண்டு பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் உருவாக்கியிருந்தாங்க.
ஐகோமாஸுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மொனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரலாற்றுக்கு அதாவது பாரம்பரியத்திற்கு முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1965 தானே உருவாக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு 60வது ஆண்டுல, அதனால தான் இவங்க 60 ஆண்டுகால ஐகோமாஸ் நடவடிக்கையிலிருந்து தயார்நிலை மற்றும் கற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் இருக்கிற யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் மொத்தமாக 43 இருக்குது. இதில் 35 கலாச்சார ரீதியிலானது, ஒரு 7 இயற்கை தொடர்பானது, அப்புறம் 1 கலாச்சாரம் மற்றும் இயற்கை கலப்பானது. அது என்ன அப்படின்னா, சிக்கிமில் இருக்க கஞ்சன்ஜோங்கா தேசிய பூங்கா அதுதான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். விண்வெளி தொழிலில் அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு இருக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 10,000 கோடி. அடுத்தது, சிஃபி நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சிறுசேரி. அடுத்தது, சுருச்சி இந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். அடுத்தது, தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற போச் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்களில் 100 அடிக்கு மேல் உயரம் உள்ள முருகர் சிலை அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 3. அடுத்தது, எங்கு கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என தமிழக தொல்லியல் துறை அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது, எங்கு பௌத்த பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது, கலைத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது எவ்வளவு ரூபாய் பரிசு தொகையுடன் தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 10 லட்சம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சினிமா துறை இருக்குல்ல, திரைப்படத்துறை, அதில் வழங்கப்படுற மிக உயர்ந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது இது பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.